கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தினம்தோறும் இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 இடத்துல கொஸ்டின். 2 இடத்துல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம நார்மலா யோசித்து பார்க்கும்போது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. சில சூழ்நிலையில மனைவிக்கு தெரியாம புருஷன் ஏதாவது பண்ணியிருப்பாரு. மனைவியை கண்ட உடனே ஒரு பயம் வந்துடும். ஐயோ, இவளுக்கு தெரிஞ்ச சத்தம் போட்டுருவாளோ அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் ஒரு பொய் சொல்லிடுவாங்க. சில குடும்பத்தில் மேலான அதிகாரிகளுக்கு பயந்து சில சூழ்நிலையில் பொய் சொல்லிடுவாங்க. அது வெளியே தெரியாது. சில குடும்பத்தில் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. சில குடும்பத்தில் தெரியும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனாலும் அவங்களுடைய பொய் பேச்சை நிறுத்த மாட்டாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் கடன் இருக்கு. அடுத்த மாதம் தந்துடுவேன், அடுத்த மாதம் தந்துடுவேன், அடுத்த மாதம் தந்துடுவேன்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் கூட கடன் வாங்கிடுவாங்க. அவங்க ஒருவேளை ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நான் அடுத்த வாரத்தில் தந்துடுவேன், ஒரு வாரம் விட்டுருங்க, எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அப்படிம்பாங்க. ஆனால் சில நேரத்தில் பார்த்தா சொன்ன ஃபுல்லாக பொய்யா இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒரு திருமணம் முடிச்சு வைக்கும்போது இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம், பொய் சொல்லிடுவாங்க. ஆனால் தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. தேவன் அப்படின்னா பொய் சொல்ல மாட்டார். இன்னைக்கு நம்ம இந்த இரவணத்தில் உள்ள செய்தி, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நிறைய நாள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த இரவணத்தில் நம்ம நிறைய தியானிச்சு பார்ப்போம். மனுஷன் எந்த நேரத்தினாலும் எந்த சூழ்நிலைனாலும் மாறுறதுக்கு பல வாய்ப்புகள் உள்ளது. சில குடும்பத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் உன்னை கடைசி வரைய காப்பாற்றிடுவேன், நான் தான் உனக்கு கடைசி வரைய அப்படின்னு சொல்லி ஒரு வாயில் வாக்குமூலம் கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் இருப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியாது. இப்போ என் வாழ்க்கையிலலாம் அப்படி நடந்திருக்கு. நான் எல்லாமே கடைசியிலேயே பார்த்துன்னு அப்படிம்பாங்க, ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, வாயை திறந்து சொல்லிடலாம், ஆனால் நிறைவேற்ற சான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கால அவங்க உயிரோட தான் உண்டு. இப்போ எல்லாருமே எப்படி நைட் நேரத்தில் யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு நிறைய பேர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கலாம். நாளைக்கு காலையில் முதல்ல அவங்க உயிரோட இருக்கணும். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவனையும் தீர்காயுசும் தருகிறார். அப்போ நம்ம வாக்கு தத்தங்களை நம்பும்போது நமக்கு தீர்காயுசு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தன்னையே நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையோ, ஒரு சின்ன ஒரு போராட்டமோ, சின்ன ஒரு குழப்பமோ வந்துட்டு அப்படின்னா அவங்களே மனம் மாறிடுவாங்க. அதுதான் அழகா எழுதப்பட்டிருக்கு, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனுஷன் மனம் மாறிட்டே இருப்பான். ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் முன்பாக சில காரியங்களுக்காக பேசியிருப்பான், நான் இப்படி செஞ்சிருவேன், நான் அப்படி செஞ்சிருவேன் அப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவங்க வேற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சிம்பிளாக நம்ம சொல்லுவோமே, இந்த கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு நாளுமே பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், நாங்கள் அப்படி இருக்கோம், நாங்கள் அப்படி இருக்கோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு சூழ்நிலையில மனுஷன் மனம் மாறி
சில நேரத்துல பொய் சொல்லி இப்படி பல காரியங்கள் விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டு இருப்பான் மனுஷன். ஆனா தேவன் அப்படி கிடையாது. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. தேவன் நம்ம வாழ்க்கையிலே எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கு? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நம்ம எப்படி வாழ்ந்தால் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்ல, கடன் அதிகமா இருக்கு, குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி நிறைய அதிகமா இருக்குன்னு சொல்லி நிறைய குடும்பத்துல வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளு ஒரு சின்ன காரியத்தை அறிந்து கொள்ளணும். நம்ம பேசுற வார்த்தை உண்மையான வார்த்தையா? நம்ம இருதயம் அடிக்கடி மனம் மாறுதா? இல்ல இருதயத்துக்குள்ளே ஒரே சிந்தனை, ஒரே இருதயமா இருக்கா? ஏன்னா தேவனோடு ஒரு மனுஷன் தொடர்புல இருக்கும்போது, தேவனோடு நடக்கும்போது, தேவனோடு ஐக்கியமா இருக்கும்போது, தேவனோடு பழக்கத்துல இருக்கும்போது, அவங்களுடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். மனுஷன் தான் அடிக்கடி மனம் மாறி பொய் சொல்லி தங்களை ஏமாத்தி கொண்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி பல காரியங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி வசனத்தின் மூலியமா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரோ, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலியமாக எந்தெந்த காரியம் பேசியிருக்கிறாரோ, அது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நிறைவேறும். சில குடும்பத்திலே தரிசனத்தின் மூலியமாக, சொப்பனத்தின் மூலியமாக உங்களோடு பேசியிருக்கிறாரா? அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? தேவன் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? உங்க வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன காரியம் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரோ, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அதனால இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளு சந்தோஷமாக இருங்க. சில குடும்பத்திலே பலவிதமான போராட்டத்தோடு இணைந்திருப்பீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தோட கூட இருந்து உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தாரோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அண்ணே வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்குண்ணே, நிறைய கடன் இருக்குண்ணே, நிறைய குழப்பங்கள் இருக்குண்ணே, வீட்டுல யாருமே சரியில்லையாண்ணே, ரட்சிக்கப்படலையாண்ணே, விக்கிரகத்துல இருக்கிறாங்களாண்ணே, யாருமே உண்மையா இல்லையாண்ணே, வீட்டுல எதை சொன்னாலும் மாத்தி மாத்தி பேசுறாங்கல்லண்ணே, இப்படிலாம் வீட்டுக்குள்ள இருக்க என்னண்ணே செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பாரு. சில குடும்பத்துல உடனே சொல்லிடுவாங்க, எனக்கு வாக்குத்தத்தமே தரலண்ணே அப்படிம்பாங்க. முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. எந்தெந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களோ அந்த வசனத்தின் மூலியமா உங்க கூட பேசிட்டு இருப்பாரு. தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள வரும்போது உங்களோட வாழ்க்கை மாறும். நானும் எல்லாரையும் போல சராசரி ஒரு மனுஷன்தான். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் அந்த வசனம் எனக்கு ஜீவனும், அந்த வசனம் தான் என்னைய வழி நடத்துது. அந்த வசனம் சத்தியமா இருக்கு. அந்த வசனத்தை நான் பிடித்து கொள்ளும் போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நான் எப்படி வாழணும் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அப்ப நைட் நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் தூக்கம் வரலையா, தயவு செய்து கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உங்களுக்கு தேவன் உங்க கூட பேசணும், என் கூட தேவன் பேசணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஆசைப்பட்டால் நைட் நேரத்துல தனி ஜெபம் பண்ணுங்க. தரிசனத்து மூலியமா, சொப்பனத்து மூலியமா கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். அதே நேரத்துல செல்போன்ல கண்ட காரியத்தை பார்த்தா அவனோட வாழ்க்கை ஒரு விருத்தி இருக்காது, ஒரு பெருக்கம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னா செல்போன்ல நிறைய தேவையில்லாத காரியம் தான் வந்துட்டு இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை மாறணுமா, முதல்ல நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கா?
நம்ம பேசுகிற பேச்சில் மனுஷனுக்கு இல்லை, தேவனுக்கு பிரியமாக இருக்கா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது தான் நம்மளுடைய உண்மையான நிலைமை தெரியும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷன் சில நேரத்தில் சில சூழ்நிலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல பொய் சொல்லிடுவான், வெளியே தெரியாது. ஆனால் தேவன் சொல்ல மாட்டார். சில நேரத்தில் மனுஷன் மனம் மாறிடுவான், ஆனால் தேவன் மனம் மாற மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? தேவன் சொன்னால் செய்வார். தேவன் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் என்ன வார்த்தையோடு உங்களோடு பேசினாரோ அதை நிறைவேற்றுவார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்தில் இணைந்துக்கிற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி என்ன அப்படின்னா, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அந்த 3வது பாயிண்ட், தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லியும் செய்யாதிருப்பாரா? தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்லி தீர்மானம் வச்சிருக்காரோ அந்த காரியத்தை கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதான் கேள்வி. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில எல்லாம் 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 தேவனுக்கு அர்ப்பணிங்க. ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டுருங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, எல்லா காலத்திலும் கர்த்தர் கூட இருக்கும்போது மட்டும்தான். நீங்கள் சில குடும்பத்தில் எப்படினாலும் அப்படின்னு நினைக்கிறாங்க, கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. நான் தேவனுக்கு முன்பாக இருக்கேன், தேவன் என்னைய பார்த்துட்டு இருக்காரு. அதை நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் வாழ்க்கை முழுவதுமே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ ஆரம்பிச்சாச்சு. நிறைய குடும்பத்தில் இப்போ உண்மையே இல்லை. நிறைய வீட்டுக்குள்ள சண்டை, வேதனை, கண்ணீர், யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரில. நிறைய குடும்பத்தில் இப்படி தான் துக்கத்தோடு இருக்கீங்க. அதனால் எந்த சூழ்நிலையில் இணைந்திருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. தேவன் உங்களோட வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அது செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி. அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்துக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையிலே தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களோ அது எல்லாம் நீங்கள் செய்வீங்கப்பா. எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இரவு ஜெபிக்கிற குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. எத்தனையோ சூழ்நிலையில் நைட் இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ, என்ன வேதனை இருக்கோ, என் தேவன் மட்டும்தான்ப்பா இவங்க. சில குடும்பத்துல மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்கப்பா, மனுஷனோட சத்தத்தை கேட்டு ஏமாந்துட்டாங்கப்பா, மனுஷனுடைய பொய்யான வார்த்தையை கேட்டு ஏமாந்துட்டாங்கப்பா. ஆனா தேவன் எங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செய்வீங்கப்பா. உங்க சத்தத்துக்கு நாங்க எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்க கூட பேசியிருக்கிறீங்க, அந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையில நிறைவேற போற கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களோட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்ட கிருபைக்கா ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதபடியிலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதபடியிலே நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக, இரவும் பகலுமாக தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக, தொழுது கொள்கிற பிள்ளைகளாக, ஆராதிக்கிற பிள்ளைகளாக, அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உன்னுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளாக, மன்றாடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. உலகத்துக்கு வேஷம் நாங்கள் தரிக்க கூடாதுப்பா. மாயை மாயை எல்லாம் மாயை என்று வேதம் சொல்கிறது. அழிந்து போற உலகத்துல போய் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. எங்களை வேலையடைங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நைட் டியூட்டில் இருக்காங்க, கர்த்தர் வேலை அடைங்க. நைட்டு ட்ராவலிங் இருக்காங்க, கர்த்தர் வேலை அடைங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்க. கற்பத்துணியாக ஜெபிக்கிறங்க. எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில கண்ணீரோடு இருக்காங்களோ
கண்ணீரை துடைத்து கற்புதனை தந்து சாட்சி சொல்ல கத்த கிருபை செய்யுங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமண வயசுல நிறைய குடும்பம் ஆயத்தமா இருக்கு. ஏற்ற துணையை தந்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்த பின்பாக கர்த்தரை விட்டு தள்ளி போன குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. அவங்களுடைய அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்கி கர்த்தர் மறுபடியுமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தை தர வேண்டும். கடனிலே, கஷ்டத்திலே, பிரச்சனையிலே, உபத்திரத்திலே, போராட்டத்திலே, வேதனையிலே, நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், மனுஷனை நம்பி ஏமாந்த காரியங்கள், எத்தனையோ காரியங்களில் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் துணை. கடன் பிரச்சனை மாற்றிடுங்க. குடும்பத்துடைய தேவை சந்திங்க. இந்த மாசத்துல கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போயிட்டு வந்து பாவத்தை மன்னிச்சிருங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளை எப்போ மனுஷன் நம்முடைய கருத்தில் அனுப்பிடுறோம். இரவு மூலமா ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே சந்திங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதாக. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா, ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும். எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியத்தில் இருக்காங்களோ அந்த எல்லா சபிக்கப்பட்ட கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேரோட சுட்டெரிக்கப்படட்டும். நைட் நேரத்தில் தேவையில்லா கெட்ட சொப்பனங்கள், விபச்சார ஆவிகள் எல்லாம் செத்த கிரிக்கலாம். எந்தெந்த குடும்பத்தை விரோதமாக கிரி செய்து கொண்டிருக்கும் எல்லா கிரியும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறிவிட்டு எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாங்கப்பா. நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரும்போதே எங்க வீடு ஜீவ ஒளி பிரகாசிக்கும், மெய்யான ஒளி பிரகாசிக்கும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க குடும்பத்துல வாங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் விடுதலை, சந்தோஷம், ஆரோக்கியம், சமாதானம், ஐக்கியம் எல்லாமே. எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும். எங்க வீட்டுல தலைவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவிடலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற தேசத்திலே என் தேவன் மகிமைப்படணும். அவங்க இருக்கிற நாட்டிலே என் தேவன் மகிமைப்படணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி வாழ்ற பிள்ளைகளா இருக்கணும். தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியை மாறணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் பிரத்யட்சமாக உங்க பிள்ளைகளுக்கு வெளிப்பட வேண்டும். மெய்யான ஒளி பிரகாசிக்கட்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன பாவத்தில் இருந்தாங்களோ இந்த பாவத்தை மன்னித்து குணமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புகளால குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்து வரும். உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். பரிசுத்தால் நிரப்புங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய இரத்த கோட்டைகள் வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தலாம். துதிகான மகிமெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னோட ஊழியர்களுக்காக ஜெபித்துள்ளுங்கள். அதிகாலையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தரும் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.